ஓகே திரு ராம் சுப்ரமணியன் சார். இப்போ இவரே நம்ம ரவிக்குமார், ஹி இஸ் ஆல்சோ எ லாயர். அவர் கேஸ் போட்டேன், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் இதில் எழுப்புறேன்னு சொல்கிறார் இல்லையா, பார்லிமெண்ட்டில் எழுப்ப போகிறேன்னு சொல்கிறார் இல்லையா, அதே மாதிரி கேஸை போட சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட்டில். லெட் தேர் பி எ கிளாரிட்டி. ஆனால் ஒன்னே விஷயம், கிளாரிட்டி இருக்கிற இடத்துல இல்ல இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நான் என்ன இன்மை ஒப்பீனியன், அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஸ்டாண்ட்ஸ் ஆகும் விதிப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி நினைக்கிறேன். அத மாறுபடணும். ஒரே நிமிஷம் சார், அவர் நிறைவு பண்ணவனே உங்கள்ட்ட வர ரவி சார். அவர் ராம் சுப்ரமணியன் அவர்கள் நிறைவு பண்ணவனே உங்கள்ட்ட சார், வித் டியூ ரெஸ்பெக்ட் டு யூ நான் ஒன்னே சொல்றேன் என்னன்னா, இப்ப ஒரே எவ்வளோ கோயில்கள்ல அர்த்த மண்டபத்தை நான் சொல்ற மாதிரி அங்கேயும் அலோவ் பண்றாங்க. அதே மாதிரி சில முன்னாடியெல்லாம் இருந்தது, ஸ்டாப் பண்ணது, இப்போ மாறுபட்டு வருகின்றது. காலத்தில் பல மாறுதல்கள் வருகின்றன. அது மாதிரி வரலாம், வழுவல்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அடுத்ததாக என்னுடைய நண்பர் இவர் சத்யவேல் முருகனார் சொன்னது, ஆறுமுகனாவோட செத்து போனது 1879. சரி. ஸோ அவர் எப்போ அவரோட பேசினார், அல்லது ஈவன் கிருபானந்த் வாரியார் அவரோட பேசினாராங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா 1879 அவர் போய் சேர்ந்தார். அப்புறம் முக்கியமான விஷயம், இவர் நாவலரை பத்தி சொல்லும் நாவலர் 1879 ஆறுமுக நாவலர், தவத்திரு ஆறுமுக நாவலர், யாழ்ப்பாணத்து நல்லூர். அவர் செத்து போனது அதுக்கான விளக்கம் மட்டும் கேட்டுருவேன். நீங்க இல்ல அவர் குறுக்கிட விரும்புறேன். விளக்கப்பட்டு ஆறுமுக நாவலர் மறைந்த அந்த வருடம் என்பது மிகவும் சரியானது. நான் என்ன சொல்லுகிறேன் என்பது புரியாமல் பேசுகிறேன். நான் கிருபானந்த வாரியாருடைய உறவினர். நான் என்ன அவருடைய மடியில் வளர்ந்த ஆறுமுக நாவலர் வந்து அவருடைய இதில் எழுதியிருக்கிறார். அங்க இருந்து ஒரு ஓதுவாரை இந்த பாட்டு பாடுன்னு சொன்னேன், நான் என்ன பேசினோ அதை அப்படியே எடுத்து அவர் பாடினார் என்று அவர் எழுதியிருக்கிறார். அதை வச்சுதான் சொல்றேன், அவரே உள்ள போயிருக்கார் என்றுதான் அதை வச்சுதான் சொல்றேன். நான் போய் இந்த நான் சொல்லல. ஒரு நிமிஷம். அதனால அவர் நாவலரை பத்தி எனக்கு சொல்றதுன்னா நான் அதை பத்தி நான் கோட் பண்ணி இது ஆறுமுக நாவலர் புஸ்தகம். கோயில் எப்படி எப்படின்னா பூஜைகள், வழிமுறைகள் அப்படிங்கறதெல்லாம் பத்தி. அதுல வந்து திருக்கோயிலில் செய்யக்கூடாத குற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஆலய விதி 33வது பேஜ். அதை வேணா பார்க்கலாம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் இப்ப நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம், அர்த்த மண்டபம். அதையும் தாண்டி வெளியில சிவன் கோயில்ல ரிஷபம் இருந்ததுன்னா, நந்தி வாகனம், அது தாண்டியே போக கூடாதுங்கிறாங்க அப்படின்னு இந்த புத்தகத்துல எழுதிருக்கு. ஆகவே இருங்க சார், நான் இதை சொல்றதை நான் சொல்றேன், இது என்னோட ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னு. இது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லப்போன சிவபெருமானுக்கும் இடவதேவர் இது நந்தி குறுக்கே போவதும் அதை தாண்டி போவதும் கூடாது. ஆமா, அதெல்லாம் அதை பத்தி எழுதியிருக்கு. இதுக்கு பிரமாணம் இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் மிகப்பெரிய பிராயசித்ததும் இதுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பிரமாணம் என்னென்ன கடம்ப புராணம், கடம்பவன புராணம், அதெல்லாம் அதை நிறைய அந்த பாடலாம் நம்ம நான் சொல்லிட்டே இருந்தேன்னா ரொம்ப நேரம். சிதம்பர புராணம், சோமநாத சருக்கம், அருணகிரிநாதர் புராணம், வலம்புரி சருக்கம், இது மாதிரிலாம் அவர் கோட் பண்றாரு. அதாவது அத்தாரிட்டேட்டிவாக ஆறுமுக நாவலர் கோட் பண்றதுனால இந்த ஆகம விதிப்படி இருக்கக்கூடிய கோயில்கள்ல நீங்க அர்த்த மண்டபத்துல நார்மலா போக கூடாது அப்படிங்கிறது தான் இவருடைய தெளிவான கருத்து. அதுல ஒன்னும் சொல்லல, அர்த்த மண்டபத்துக்கு சம்பந்தமே இல்லை, தவறா சொல்லுகிறார் சார். இப்ப எங்க சார் இருக்கு நந்தியோட சிலை, ரிஷப சிலை எங்க இருக்கு? நந்தியோட சிலை எங்க இருக்குன்றது நான் நண்பருக்கு சொல்லிக்கிறேன், கேட்டதுக்கு சொல்றேன். அங்க ஒரு கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா நந்தி ஒன்று இருக்காது, 3 இருக்கும். ஆன்ம விடை, அறிவு விடை, இதான் நீங்க சொல்றது. அதுக்கு நடுவில் குறுக்க போக கூடாதுன்னா இந்த இது வழியெல்லாம் போக முடியாது. என்ன காரணம்னா கருவறைக்குள்ள நீங்க போக முடியாது, அதே மாதிரி அதுக்குள்ள போக முடியாது. ஏன்னா அந்த ஆன்ம விடை, அதுக்கப்புறம் என்ன பண்ணா அறிவு விடை, அதுக்கப்புறம் மால் விடைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த 3 விதமான இதுல அமைப்பாங்க. அதுல வந்து குறுக்க போக கூடாதுன்னு ஜனங்க வருவாங்க, அவன் தான் குறுக்க போக கூடாது. மன்னிக்கணும், கொஞ்சம் அது முழுமையா படிச்சு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் கடவுளை பார்த்து சொன்ன ஊர் இது. ஆறுமுக நாவலர் நல்ல தமிழறிஞராக இருக்கலாம், அவர் பல ஆகம விதிகளை பற்றி எழுதியிருக்கலாம். அவர் எழுதிட்டாருங்கிறதுனால அதெல்லாம் வந்து எடுத்துக்க முடியாது. நாம் இன்று பேசுவது
இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு குடிமகனுக்கு இருக்கிற உரிமைங்கிறது தொடங்கி பேசணும். இந்த கஸ்டம்ஸு, மரபுகள், பாரம்பரியம், சடங்கு, சம்பிரதாயம் எல்லாத்தையும் மதிக்கிறோம்னு சொல்றது ஒரு பொதுவான ஒரு மதிப்பு தான். மாற்றம் வரணும்னு சேர்த்து தான் நம்ம எப்பயுமே பேசுறோம். இன்னொரு கருத்து இல்ல ஒரு நிமிஷம். அதனால இன்றைய நடந்த சம்பவத்தை பொறுத்த வரையில இளையராஜாவுக்கு நிகழ்ந்தது என்பது ஒரு சாதிய வர்ணாசிரம அடிப்படையிலான ஒரு பாரபட்சம் தான் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இல்ல அது அவர் சொல்லலைங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டேன். ரெண்டாவது விஷயம், இவர் நண்பர் பேசும்போது ரொம்ப ரொம்ப தீவிரமா பேசினாரு. திரு ரவிக்குமார் அவர்கள் பேசும்போது அவர் திமுக ஆதரவு கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி, நான் திமுக ஆதரவாக தான் பேசிட்டு இருக்கிறேன். இவர் பேசுவதற்கு முன்னாடி பேசினாங்க 2 பேருமே இந்த அரசாங்கம் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும்னு தான் பேசணும்.